இந்த மடி வாட்டர் பஸ்டர் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட்ஸோட மொட்டை மாடியில் இருக்குது. இப்போது என்ன அப்படின்னா இந்த இங்கே மொத்தம் 3 ஃப்ளாட் இருக்குது. இந்த 3 ஃப்ளாட்டில் வந்து மாடியில் 3rd ஃப்ளோரில் இருக்க ஃப்ளாட் பீப்புள்காரர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவருக்கு மட்டும் செப்பரேட்டாக ப்ரெஷர் பம்ப் போட்டு அவங்களோட ப்ரெஷர் பம்ப்லேருந்து லைன் வந்து அவங்களோட எல்லா பாத்ரூம்ஸ்க்கும் லைன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த பிளேஸு. இது உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்றது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் வந்து ஆக்சுவலாக அவங்களோட லைனு. இந்த லைன் வந்து அவங்களுக்கு செப்பரேட்டாக டேங்க்லேருந்து வர லைனில் செப்பரேட் பண்ணி இங்கே எடுத்துருக்காங்க. எடுத்து அது என்ன ஆகிட்டுனா மற்றவங்களாம் வீட்டில் இங்கே டைரெக்டாக போயிடுது. பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே போயிடுது. இவங்க மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, லைனை இங்கே எடுத்து இது ப்ரெஷர் பம்பில் விட்டுருக்காங்க. இந்த ப்ரெஷர் பம்ப்லேருந்து வெளியில் வர பைப் லைனில் ப்ரெஷர் டேங்க்கும் ஒரு லைன் போகுது, அது ப்ரெஷருக்காக. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டைவர்ஷன் பண்ணி ஒரு பைப் லைனை எடுத்து நம்ம இந்த மடி வாட்டர் பஸ்டரில் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? நம்ம இந்த மடி வாட்டர் பஸ்டரில் உங்களுக்கு அதுலேருந்து வர அவுட் லைனை எடுத்து திரும்ப நம்ம அதிலேயே கொண்டாந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இங்கே நம்ம ஒரு பைபாஸ் வால்வு கொடுத்து மூடிட்டோம். ஸோ தட் டைரெக்டாக போகக்கூடாது, இது வழியாக போய் தான் போகணும். அது வெளியில் வர தண்ணி அங்கே போயிட்டு அப்புறமா அவங்களுக்கு எல்லா பாத்ரூம்லேயும் போயிட்டு கனெக்ட் ஆகிற மாதிரி அவங்க பைப் லைன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ என்ன ப்ராப்ளம்னா இந்த ஃப்ளாட்டில் அவங்களுக்கு அப்படியே ப்ரௌன் வாட்டர் ப்ளஸ் ரொம்ப பேட் ஸ்மெல்லோடு வருது. ஸோ இவர் மட்டும் அவங்களுக்கு தனியாக இந்த மாதிரி அவங்களுக்கு போட்டிருக்காங்க. இது அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்ன்றதுனால உங்களுக்கு ப்ரௌனாக வர அந்த மர்க்கி பேட் ஸ்மெல் வாட்டர் கிறிஸ்டல் கிளியராக வருது. நம்ம அந்த தண்ணியை நம்ம பார்க்கலாம் எப்படி பண்ணியிருக்காங்க. வர தண்ணி பார்த்திங்கன்னா இப்படி தான் வருது. ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம அந்த கஸ்டமரோட ஃப்ளாட் உள்ளே இருக்கோம். அவங்க பெட்ரூம் உள்ளே இருக்க ஒரு பாத்ரூமில் போய் நம்ம பார்க்கலாம். இப்போது வாங்க. ஸோ இது அவங்க பாத்ரூம். நம்ம இங்கே வாஷ் பேஷனை திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, கிறிஸ்டல் கிளியராக வருது பாருங்கள். உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்குது தண்ணி அவங்களுக்கு. ஸோ இது ஆஃப்டர் இன்ஸ்டலேஷன் அவங்களோட தண்ணியோட குவாலிட்டி. லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வர தண்ணி, ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபில்டருக்குள்ளே பாஸ் பண்ணி அப்புறமா வர தண்ணி. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வர தண்ணி தான் ஆக்சுவல் தண்ணி, நம்ம சோர்ஸ் ஆஃப் வாட்டரு. அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபில்டருக்குள்ளே பாஸ் பண்ணிக்கப்புறம் வர தண்ணி இது பார்த்திங்கன்னா எவ்வளோ கிளியராக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். தேங்க்யூ.